ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செம்ம டேஸ்டியான எறா பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எறா வாங்கிட்டு வந்துட்டோம், ஆனால் இன்னும் க்ளீன் பண்ணி கழுவி வைக்கல. இனிமேல் தான் க்ளீன் பண்ணி கழுவி வைக்கணும். முதல்ல தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் இன்றைக்கி நார்மல் அரிசியில் செய்ய போகிறதில்ல, பாஸ்மதி அரிசி தான் செய்ய போகிறோம். அதனால் முன்னாடியே ஊற வச்சுட்டு கழுவி. நாங்கள் இன்றைக்கி பிரியாணிக்கு தேவையான அளவு புதினா எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான மசாலாஸ்லாம் பார்த்துடலாம். கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம், அப்போ தான் செம்ம டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் காரத்துக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கோம், தயிர் சேர்த்தா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேரணும், வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா வதங்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த புதினாவில் கொஞ்சம் புதினா மட்டும் சேர்த்துப்போம், கொஞ்சம் புதினா அரைச்சி ஊற்றணும். அதனால் கொஞ்சம் புதினா மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலாஸ்லாம் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கணும். வெங்காயம் தக்காளி மசாலாஸ்லாம் எல்லாம் ஒன்றா வதங்கணும். இப்போ நம்ம எறாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றா வதங்கணும். இப்போ நம்ம புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தா நான் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேரணும். இப்போ நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுருந்த தயிர் சேர்த்து நல்லா கூட கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலரணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு, அதனால் நாங்கள் இப்போ சேர்க்க போகிறோம் அரிசியை. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அரிசி இப்போ பாதி தான் வெந்திருக்கு, இன்னும் பாதி வேகலை. பாதி வேகிறதுக்கு இப்போ குக்கர் போட்டு கொஞ்ச நேரம் வைக்கணும். அவ்வளோதான், நம்மளோட செம்ம டேஸ்ட்டான எறா பிரியாணி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது முஸ்லீம் ஸ்டைல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.